Hello guys, welcome to VJ Technovisor. இந்த வீடியோல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது, ஒரு பிசினஸ் மேனா இருந்தா உங்க பிசினஸ்க்கு ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றது, ஆர் நீங்க ஒரு ஜாப் சீக்கரா இருக்கீங்க, ஒரு ஜாப் வேலை தேடுறவங்க இருக்கீங்க, நீங்க ஜாப் கெட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி மேக் பண்றதுன்னு நான் சொல்லி தர போறேன். அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, ஆர் ஜாப் சீக்கராக இருந்தால் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடியாக இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வேலையை நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த கோடிங். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரியாக்ட் ஆப்புக்குள்ளே இந்த ஒரு 6 ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். index.html, index.js, home.js, project, youtube, contact.js. உங்களோட வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் அந்த ஃபார்மேட் அண்ட் சின்டாக்ஸ் போட்டு எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கண்டென்ட், உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் ஆர் இமேஜ் ஆர் வீடியோ வாட் எவர் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் கோட் இந்த சேம் கோட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், லெட்ஸ் வி ஸ்டார்ட் ஃப்ரம் home.js. இப்போ home.jsல ஃபர்ஸ்ட் நான் ரியாக்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகே, நான் ரியாக்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இம்போர்ட் ரியாக்ட் DOM ஃப்ரம் ரியாக்ட் DOM. next thing வெப்சைட்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு பேஜில் இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ரீடைரக்டிங் பர்பஸ்க்காக தான் நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம். ரவுட்டரை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். ரவுட்டரை பற்றி மட்டும் இல்லை, ரியாக்ட் ஜேஸோட எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு ஆல்ரெடி போட்ட வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். அப்போதான் இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு என்னென்ன புரியும். ஏன்னா நான் டைரக்டாக மெயின் கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த ரவுட்டர்னா என்ன, ஹூக்ஸ்னா என்ன, கிளாஸ் காம்பனண்ட், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், இதை பற்றிலாம் கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஜேஸோட நிறையா டாபிக்ஸ் நான் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், கார்டி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ப்ரௌசர் ரவுட்டர் அண்ட் ரவுட் அண்ட் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நேவ் லிங்க். Next one for switch. Okay, fine. Now இதெல்லாம் இங்க இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் from react router DOM. Okay, import பண்ணிட்டேன். Next class home extends react dot component. இப்போ நான் ஒரு ரியாக்ட் ஹோம்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் காம்பனண்ட் எக்ஸ்டென்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன். நவ் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் தான். இதில் எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் நான் பாஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் ஒன் ரெண்டர். இப்போ இந்த ரெண்டர் மெத்தட்குள்ளே தான் நம்மளோட வெப்சைட்டில் என்னெல்லாம் நம்ம பார்க்கணுமோ அந்த என்டையர் கண்டென்ட்டும் இந்த ரெண்டர் மெத்தட்குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இன்சைட் தி ரெண்டர் மெத்தட் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுக்குள்ள, அதுவும் அந்த பேரன்சிஸ்க்குள்ள நான் இப்போ HTML டேக்ஸ்லாம் பாஸ் பண்ண போகிறேன். பாடி டேக். கைஸ், ஆல்ரெடி நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி, பூட்ஸ்ட்ராப் ப்ளஸ் ரியாக்ட் ஜேஸ் யூஸ் பண்ணி ப்ரீவியஸாக ஒரு 2 to 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். லாகின் பேஜஸ் அண்ட் சைன் அப், ஹவு டு சென்ட் யூர் மெயில் யூஸிங் ரியாக்ட்னு ஒரு வீடியோஸ் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருப்பேன். அதுலேயே பூட்ஸ்ட்ராப் டேக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க.
எனிவேஸ் நான் இந்த வீடியோலயும் நான் சொல்றேன், பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்தவரையும் சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி ஒரு சம் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை அதுதான் இன்பில்ட் வேர்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல்ஸ்லாம் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல ஆட் ஆகிடும். எப்படி பூட்ஸ்ட்ராப்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டைல்ஸ் ஆட் ஆகும்னு கேட்குறீங்கன்னா, லெட்ஸ் சி ஹியர் இந்த நோட் பேட்ல இந்த லிங்க் இருக்கு பாருங்க. இந்த என்டையர் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் ரிலேட்டட் லிங்க்ஸ், ஓகேங்களா. பூட்ஸ்ட்ராப் ஸ்டைல்ஸ் அண்டு ஃபாண்ட்ஸ், ஐகான்ஸ், வாட் எவர் எல்லாமே வந்து கேதர் பண்ணும். jQuery எல்லாமே இது எல்லாத்தையும் நம்ம எங்கே கொடுக்கணும், index.html ஹெட்டுங்கிற டேக் கூட நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா ரியாக்ட் ஜேஎஸ்ல பூட்ஸ்ட்ராப்ங்கிற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண மாதிரி. பட் இதுக்கு வந்து நெட் கனெக்ஷன் இருக்கணும். வித்தவுட் நெட் கனெக்ஷன் இந்த லிங்க்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இந்த லிங்க்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்ல ஜஸ்ட் அந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் நேம் அண்ட் ஐடி நேம் நம்ம கால் பண்ணுறது மூலயமா பூட்ஸ்ட்ராப்போட ஸ்டைல்ஸ் வந்து நம்மளோட ரியாக்ட் ஜேஎஸ்ல இருக்க HTML டேக்ஸ் அண்ட் ரியாக்ட் டேக்ஸ்க்கு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா. இந்த லிங்க் கொடுக்க மறந்துடாதீங்க. 4 to 7 லைன்ஸ் மேலே இருக்கு. அந்த லிங்கை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்லே போதும். அண்ட் ஃபர்தராக ஐகான்ஸ்க்கு கூகுள் ஏபிஐ அந்த மாதிரி இருக்கு. வாட் எவர் நீங்கள் எந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐகான்ஸோட லிங்க் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், div கிளாஸ். அதில் வந்து ஜம்போட்டான்னு ஒன்று கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் சென்டர், ஐடி வந்து ஹெட்டிங். ஓகேங்களா. நவ் I declare h1 class equal to my name. Next my name Vijay Kumar னு கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஒன்று கொடுத்துருக்கோம், நேம் அண்டு என்னோட ஆக்குபேஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு ரன் பண்ணி பார்ப்போம். நவ் ஐ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹோம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் index.js போய்க்குங்க. இந்த index.js வந்து நம்ம ரவுட்டிங் ப்ராசஸ்க்கான எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து இம்போர்ட் react from react. next import react DOM from react DOM. next import இங்கே வந்து நம்ம இந்த browser router அதெல்லாம் இம்போர்ட் பண்ணணும். ஈவன் அந்த எல்லா ஃபைலையும் நம்ம அந்த ரவுட்டிங் ப்ராசஸ் எங்கெல்லாம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து ரவுட்டரை நம்ம கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணியிருக்கணும். link nav link switch from react router DOM. okay fine. now இப்போ நான் வந்து அந்த home.js நம்ம கோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹோம் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்னா ஒன்ஸ் கோட் கம்ப்ளீட் பண்ணோன்னே எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த கிளாஸ் நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ஹோம் ஃப்ரம் தட் பாத் டாட் ஸ்லாஷ்னா இப்போ நம்மளோட கரண்ட் டைரக்டரியில் தான் எல்லா ஃபைல்ஸுமே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ டாட் ஸ்லாஷ் ஹோம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் ரவுட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
constant routing equal to இங்கே ஒரு parenthesisல inside that router and then div. இந்த இப்போ வந்து switch case மாதிரி யூஸ் பண்ண போறோம். whether the path கரெக்டா நம்ம அந்த browserல கொடுக்குற பாத்தோ ஆர் நம்ம கிளிக் பண்ற லிங்க்கும் இங்க இந்த ரவுட்டருக்குள்ள இருக்க பாத்தோட லிங்க்கும் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அதுல என்ன பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும் மென்ஷன் பண்றோமோ அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ நான் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் லைக் ஸ்விட்ச் கேஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் ஜாவா பைத்தான்ல ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். யூசர்ட்டு வந்து ஒரு இன்புட் வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 எல்லாத்தோடய செக் பண்ணும். எந்த கண்டிஷனோட அந்த வேல்யூ மேட்ச் ஆகுதோ அந்த கண்டிஷன்ல இருக்க கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும். exact path equal to component home. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பாத்திங் கொடுத்துருக்கேன். now create DOM dot. இப்போ நம்ம வந்து ரெண்டர் பண்ணணும். எங்க ரெண்டர் பண்ண போறோம்? HTML ஃபைல ரெண்டர் பண்ணணும். index.html. எதை ரெண்டர் பண்ண போறோம்? ரவுட்டிங்கிற இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை ரெண்டர் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் index.html இந்த இடத்துல இந்த ரூட்டுங்கிற இடத்துல ரெண்டர் பண்ண போறேன். ஸோ இந்த இந்த div tag inside the div tag குள்ள அந்த என்டையர் ப்ராசஸ்மே நம்மளுக்கு ரெண்டர் ஆக போகுது. ஓகேங்களா? அந்த div tag நான் வந்து id rootன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த id யூஸ் பண்ணி தான் அந்த div tag கால் பண்றேன். get element by id root. ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சம் எரர்ஸ் காட்டுது, ஏகப்பட்ட எரர் காட்டுது. ஓகே, இங்கே நம்ம ஒரு div tag மிஸ் பண்ணிட்டோம், அதனால தான் நம்மளுக்கு எரர் காட்டுது. கரெக்டாக இந்த div tagலாம் கரெக்டாக நமக்கு எங்கே க்ளோஸ் பண்ணால் ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த எரர்லாம் சால்வ் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ரன் பண்ணியும் பார்த்துக்கோங்க நம்ம பண்ண வரையும் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், எரரும் வரல, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நவ் செக் இட் ஆன் க்ரோம். விஜயகுமார் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்துருச்சு. ஆக்சுவலி இது எப்படி வந்திருக்குன்னா home.jsல நான் வந்து ஜம்போட்ரான் டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜம்போட்ரான்ங்கிறது மேக்ஸிமம் இந்த அளவுக்கு வித் அண்ட் ஹைட் எடுத்துக்கும். அதில் டெக்ஸ்ட் சென்டர்னால நம்மளுக்கு சென்டரில் நேம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் கலர் வந்து க்ரீனில் இருக்குது, சம் கிரே கலரில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கலர்ஸ்லாம் நம்ம CSS யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் கோட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் CSS யூஸ் பண்ணி எப்படி கலர்ஸ் கொடுக்கறது அண்ட் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் எப்படி மேக் பண்ணுறது. அது நெக்ஸ்ட் வந்து இப்போ நேவிகேஷன்ஸ் பார் டைப் பண்ணுவோம். bells ஓகே, இப்போ நான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து சம் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு நேவிகேஷன் பார்ல வரப்போகுது. பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் ஆன நேவ் பில்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து நேவிகேஷன்னா என்ன கலர், அதோட பேக்ரவுண்ட் பாக்ஸ் எப்படி வருமோ அதே மாதிரி நம்மளுக்கும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் எல்ஐ கிளாஸ் நேவ் லிங்க். இந்த லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நேவ் லிங்க்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணோம். ஏன்னா நம்ம லிங்கை தான் வந்து நேவ் பார்ல கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலியமாக தான் அடுத்த பேஜுக்கு அவங்க ரீடைரக்ட் ஆவாங்க யூசர்ஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் கொடுக்குறோம்.
inside the list of tagsல தான் நீங்கள் href attributes எல்லாமே ஆட் பண்ணுவீங்க. அந்த href attributeல கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணும்போது தான் யூசர் வந்து அடுத்த பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆவாங்க. அண்ட் அந்த லிங்க்லாம் வந்து நம்மளுக்கு நேவிகேஷன் பாரில் ஒரு ஆப்ஷன்ஸாக நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து நேவ்ங்கிற நேவ் பில்ஸ், நேவ் லிங்க், நேவ் ஐட்டம்ங்கிற பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸை யூஸ் பண்ணுறோம். நான் நேவ் லிங்க் ஆக்டிவ்னு கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்க லிங்க் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற நேவிகேஷன்ஸ் பாரில் ப்ளூ கலரில் இருக்குன்னா கரண்ட் ஆக்டிவ் லிங்க் மட்டும் ப்ளூ கலரில் ஹைலைட் காட்டும், அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் இதே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் மோஸ்ட் ஆஃப் தி கோட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சேம் கோட் தான், ஜஸ்ட் நீங்கள் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணால் போதும். ஹோம், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், and YouTube, contact. Here I change that YouTube contact. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்எஃப்ல நார்மலாக ஸ்லாஷ், அதாவது நம்மளோட இந்த இடத்துல ப்ரௌசரில் நம்மளுக்கு நார்மலாக இங்கே ஸ்லாஷ்னு வந்தால் அது வந்து ஹோமுக்கு போகும். இது ஸ்லாஷ் ப்ராஜெக்ட்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்டுங்கிற லிங்க்குக்கு நம்ம போவோம். அந்த ப்ராஜெக்ட் லிங்க் நம்ம எங்கே மென்ஷன் பண்ணணும், இங்கே index.jsல ரவுட்டோட எக்ஸாக்ட் பாத்தில் ஸ்லாஷ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ காம்பவுண்ட் ஹோமுக்கு போயிடும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து எம்டியாக தான் காட்டும். பிகாஸ் நான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு நான் ரவுட்டிங் பார்த்து நான் இங்கே மென்ஷன் பண்ணல. அதே சமயம் ப்ராஜெக்ட் நம்ம இன்னும் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணல. இப்போதைக்கு நம்ம ஹோமுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் 1 by 1 சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் அவுட்புட் இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு ஹைலைட்டடாக ப்ளூ கலரில் வந்துருச்சு நேவ் பில்ஸ். இதில் வந்து நேவ் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நேவ் லிங்க் அண்ட் நேவ் பில்ஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் பேஜ். இப்போ நம்ம ஹெட்டர் பேஜ் முடிச்சிட்டோம். அடுத்தது மிடில் ஆஃப் தி வெப்சைட் பேஜ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபுட்டர், ஹெட்டர், பாடி, ஃபுட்டர், அந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஹெட்டரில் உங்களோட கம்பெனி நேம் ஆர் உங்களோட நேம், உங்களோட ஆக்குபேஷன்ஸ் அண்ட் உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் அண்டு நேவிகேஷன் பார்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். அண்டு கம்பெனி டீட்டெயில்ஸுங்கிறப்ப ஜென்ரலாக ஒரு கோட்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு மோட்டோ மாதிரியோ உங்கள் கம்பெனியை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாடி பார்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். div class equal to row. Inside that row I creating a column. அண்ட் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம்ங்கிறது நம்மளோட என்டையர் ஸ்க்ரீன் சைஸையும் பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலமாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இதே பாருங்களேன், இந்த நேவ் லிங்க் பாரையே வந்து ஒரு ரோன்னு சொல்லலாம். இப்படி பார்க்கும்போது ஒரு காலம் 1 2 3 4. ஸோ டாப் டு பாட்டம் இந்த ஒரு 4 காலம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த ஹோமுங்கிற காலத்துக்குள்ளே எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட வெப்சைட்டை ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ஆர் பிக்சல் பை பிக்சலாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறது மாதிரி தான் இந்த காலம்ங்கிறது. நீங்கள் வந்து 4 or 6 காலம்ஸ் ஆர் லே அவுட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக எடிட்டர், ஃபோட்டோ எடிட்டர் ஆப்லாம் அந்த லே அவுட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 6 frames 4 frames அந்த மாதிரி. லைக் தட் இதுவும் அதே தான். காலம்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே டாப்பில் இருக்க பாதி வந்து ஒரு கண்டென்ட், அது பாட்டமில் இருக்கிறது ஒரு கண்டென்ட், இல்லை 4 boxes-ஆ லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு கண்டென்ட் அண்ட் ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு கண்டென்ட், லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னர் ஒரு கண்டென்ட், ரைட் சைட் பாட்டம் கார்னரில் ஒரு கண்டென்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். div class equal to
ரவுண்டட் சர்க்கிள். இந்த இடத்துல உங்க கம்பெனி லோகோ ஆர் போர்ட்ஃபோலியோ மேக் பண்றவங்க உங்களோட இமேஜை கொடுத்துக்கலாம். அண்ட் என்னோட இமேஜ் நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த இமேஜ் வந்து நீங்களும் உங்க இமேஜ் ஆர் உங்க கம்பெனி லோகோ வந்து உங்களோட பிளாக்லயோ அல்லது ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவிலயோ போஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த ஷேரபிள் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அந்த இமேஜை வந்து உங்களோட வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அண்ட் நான் வந்து கிளாஸ் ஈக்குவல் டு என்னோட இமேஜுக்கு வந்து நான் ரவுண்டட் சர்க்கிள் தான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் mx auto and dblock. அடுத்தது alternate. சப்போஸ் என் இமேஜ் விசிபிளா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் மை போட்டோட அந்த டெக்ஸ்ட் மட்டும் காட்டும். வித் வந்து 130 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹைட் வந்து 150 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இமேஜ் டேக்கை க்ளோஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் பார்ப்போம். என்னோட இமேஜ் வந்து இந்த கார்னர்ல வந்திருக்கு. ஆக்சுவலி இது ஏன் கார்னர்ல வந்திருக்குன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த இன்சைட் த ரோ கிளாஸ்க்குள்ள காலம் ஸ்மால் 4னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக இந்த என்டையர் ஸ்க்ரீன் சைஸ்லையும் 4:8 ஆர் 4:4:4 அப்படின்னு நம்மளுக்கு கேட்டகரியா பிரிஞ்சிடும். டோட்டலாக 12 இருக்கு. அந்த 12 வந்து நம்ம எத்தனை வேணா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 111 12 கூட நீங்க 12 செக்மெண்ட்ஸா பிரிச்சுக்கலாம். ஆர் 4:4:4 இல்ல வந்து 8:4 ஆர் 6:6 அந்த மாதிரி நீங்களே செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். அப்ப நான் 4னு பிரிச்சு என்னோட இமேஜ் அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, நான் another class கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ்க்கு பாத்தீங்கன்னா அதாவது சேம் ரோலையே இன்னொரு காலம், ஒரு காலம் வந்து சைஸ் 4னு கொடுத்துருக்கேன். அப்ப இன்னொரு காலம் வந்து 8 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல வந்து to class equal to my skills. ஓகே, இந்த இடத்துல ஒரு சம் கண்டென்ட். கம்பெனி வெப்சைட் கிரியேட் பண்றவங்க அவங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஆர் போர்ட்ஃபோலியோ மேக் பண்றவங்க ஜஸ்ட் உங்களோட கரியர் அப்ஜெக்டிவ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ நான் சிம்பிளா ஒரு பேராகிராஃபே கொடுத்துருக்கேன். நம்ம பண்ண வரையும் பார்ப்போமே எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ என்னோட இமேஜ் இங்கே வந்திருக்கு. 4 வித் எடுத்திருக்கு. ஐ மீன் காலம் ஸ்பேஸ் வந்து 4ஆ நமக்கு எடுத்திருக்கோம். அடுத்து இங்கே வந்து 6 எடுத்திருக்கு. கேரியர் ஆப்ஜெக்டிவ் வந்து 6 லேஅவுட்ல எடுத்திருக்கு. இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை 4 ஆக்கிட்டு இதை 8 ஆக்குறேன். பாருங்க, இப்போ இந்த என்னோட இமேஜ் வந்து 8 வித் அதாவது இந்த 8 பிக்சல் அந்த லேஅவுட் வந்து எடுத்திருக்கு. பட் கேரியர் ஆப்ஜெக்டிவ் வந்து இந்த 4ங்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த லேஅவுட் எடுத்திருக்கு. ஸோ அகைன் பேக் டு நார்மல் மோட். ஓகே கைஸ், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ மேக் பண்றவங்க வேற என்ன நீங்க ஆட் பண்ணுவீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ நம்மளும் அதை ஆட் பண்ணிப்போம். அகைன் இன்னொரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்றேன்.
div class container and that container again இன்னொரு row as usual மேல எப்படி ஒரு row create பண்ணி அதுல 2 columns போட்டோமோ அதே மாதிரி இங்க ஒரு row create பண்ணி இங்க columns வந்து split பண்ணிடுவோம். இங்க வந்து நான் 2 equal columns split பண்றேன். 1 6 another 1 6 ன்னு h2 class equal to my technical skills. Then break. Now here also I am making unordered list. In that unordered list I give list of my skills. Okay guys, in that list I give my front end skills. HTML, CSS, JavaScript and React.js. Next, another one list, backend, languages, Java, Python, Node.js. Okay, the last database, MySQL, MongoDB. and இத பத்திலாம் நம்ம Node.js, Express.js, React.js நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். MySQL, MongoDBக்குலாம் அந்த லாங்குவேஜஸ்லாம் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நவ் என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் என்னோட சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஆட் பண்ணலாம். நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே பிஸ்னஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு உங்கள் கம்பெனியில் வாங்கின அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் உங்கள் கம்பெனியில் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அந்த சர்வீஸ் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கலாம். another column create பண்ணியிருக்கேன். அந்த காலம்க்கும் 6 லேஅவுட் எடுத்திருக்கேன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கும் 6 லேஅவுட் எடுத்திருக்கேன் அண்ட் திஸ் ஒன்க்கும் 6 லேஅவுட் எடுத்திருக்கேன். அண்ட் இதை வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணலாம்னா h2 class equal to my skills. இந்த கிளாஸ் நேம் ஐடி நேம்னாவும் ப்ராப்பராக கொடுங்க. இதை வச்சு தான் நம்ம சிஎஸ்எஸ்ல ரெஸ்பான்சிவ் வெப் டிசைனுக்காக ஸ்டைல்ஸ் கொடுக்க போகிறோம். internship and certification. Here I creating a class unordered list and then list I done web development intern in PG Techno Resort. again இன்னொன்று கூட நீங்கள் போடலாம். I done Android app development intern in PG Techno Resort னு சொல்லி ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். again now break.
Now one more column, div class equal to column sm 12 create பண்ணிருக்கேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனில் வந்துக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு 6 கொடுத்துருக்கோம் அண்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் சர்டிஃபிகேஷனுக்கும் 6 கொடுத்துருக்கோம். ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படியே நம்மளோட ஸ்க்ரீன் சைஸை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 12 கொடுத்துருக்கேன். ஸோ எப்படியும் இந்த லைனில் வராது, நெக்ஸ்ட் லைனுக்கு தான் போகும். பார்ப்போம். h2 class equal to my skills my project ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஹியர் நான் ப்ராஜெக்ட் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் காட்டுறதுக்காக டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் டேபிள் டேக்குள்ள நம்ம பூட் ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் கிளாஸ் நேம் வந்து டேபிள் வந்து என்ன கலர் இருக்கணும், டார்க் அண்ட் டேபிள் ஸ்ட்ரிப்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து டேபிளுக்கான ஸ்டைல்ஸை வந்து ஆட் பண்ணோம். இன்சைட் த டேபிள் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் யூஷுவல் ஹெட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டிங் ரோல டிஹெச் ஹெட்டிங் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் டொமைன் இந்த ப்ராஜெக்ட் இந்த லாங்குவேஜஸ்ல பண்ணோம். Programming languages. Now next project link. Now heading tag close பண்ணியாச்சு. next வந்து body tag. inside that body tagல project name, content and project link, GitHub link கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ரெஸ்யூம் அனுப்பணும்னா ஜஸ்ட் அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க்கை சென்ட் பண்ணால் போதும். அதில் என்டையர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ரெக்ரூட் பண்ணுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்துப்பாங்க. ஸோ நீங்களும் ஈஸியாக வேலை கெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். HTML, CSS, JavaScript, Bootstrap, Java, JSP. ஓகே, நெக்ஸ்ட் டேபிளில் ப்ராஜெக்ட் லிங்க்கை மென்ஷன் பண்ணணும். ஹியர் நான் வந்து href attribute யூஸ் பண்ணுறேன். இன்சைட் தட் டிடி டேக்குள்ளே நீங்கள் href attribute கொடுத்து உங்களோட ப்ராஜெக்ட் லிங்க்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. github.com. GitHubல வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸை GitHub மூலியமா போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். Bus booking application, that the project name. No 2 or 3 projects add பண்ணிப்போம். Bus booking, candidate,
skill assessment. React.js to do list application. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரேண்டமாக இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்லாம் நேம்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் ஹியர்ஸ் ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம ப்ராஜெக்ட் இது எல்லாமே கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டார்க் கலரில் மை ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி என்டையர் திங்க்கும் ஆட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம கிளிக் பண்ணாலும் GitHub பேஜுக்கு போகும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சம் கண்டென்ட்ஸ், கேரியர் அப்ஜெக்டிவ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இன்டர்ன்ஷிப், சர்டிஃபிகேஷன், ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். அண்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணணும். ஸோ தட் சேம் டேபிளையே நீங்கள் அகெயின் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அது எஜுகேஷன் டீட்டெயில்ஸாக நீங்கள் மாற்றிட்டாலே போதும். Education qualification, degree, your college name, year of process passing,
2021 percentage ஒரு 100% போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், நான் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். ஹியர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு டேபிள் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் இருக்கு, ஜஸ்ட் ரிமூவ் தட். ஓகே, நவ் நம்மளுக்கு ஹெட்டர் இருக்கு, நேம் அண்டு ஆக்குபேஷன், நேவிகேஷன் பார்ஸ். அடுத்தது இந்த கேரியர் ஆப்ஜெக்டிவ்ல இருந்து இந்த அப் டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரையும் இதில் வந்து பாடி பார்ட்குள்ளே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபுட்டர். ஃபுட்டரில் ஜென்ரலாக என்ன இருக்குன்னா சோசியல் மீடியா ஐகான்ஸ் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை எப்படி ஆட் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் பூட்ஸ்ட்ராப். லெட்ஸ் வி சி. கிரியேட் ஒன் மோர் div tag. அந்த டேகுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஜம்போ ட்ரான் டெக்ஸ்ட் center id equal to footer அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் டாப்ல எப்படி நேவிகேஷன் பார் லைனாக நம்மளுக்கு வெர்டிக்கலாக ஹோம் ப்ராஜெக்ட் யூடியூப் கான்டாக்டில் நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயே நம்ம கிரியேட் பண்ணலாம். நீங்கள் அந்த நேவிகேஷன் பார்ஸ் வந்து நீங்கள் வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் அதை கொடுத்துக்கலாம். நேம் ஜஸ்டிஃபை கண்டென்ட். சோசியல் மீடியாஸ் ஐகான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் அந்த ஐகான் சின்னதாக தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். எல்ஐ கிளாஸ் ஈக்குவல் டு நேம் ஐட்டம் now href equal to social media icons add பண்ணிக்கணும். மோஸ்ட்லி எல்லாம் லிங்க்டின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ linkedin.com/ and then இப்போ நான் வந்து அந்த ஐகான்ஸ்லாம் வந்து நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா கூகுளோட இது யூஸ் பண்ணிக்கிறேன், கூகுள் ஐகான்ஸை. அதுக்கான லிங்க் நான் வந்து index.html போட்டுட்டேன். ஸோ நம்ம ஈஸியாக அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணுறது மூலிமா அந்த ஐகான்ஸையும் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கலாம். சில ஐகான்ஸ் வந்து டிஃபால்ட்டாக பூட்ஸ்ட்ராப்பில் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் செக் பண்ணுவோம் ஐக்கான் வந்திருக்கானு. ஓகே, லிங்க்டின் ஐக்கான் இங்கே இருக்குது. மேபி இப்போ நான் ப்ளூ கலரில் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன்.
லைக் தட் நீங்கள் எத்தனை சோசியல் மீடியா ஐக்கான்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நீங்கள் அவைலபிளாக இருக்க ஐக்கான் அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. ஆர் மோஸ்ட்லி யூஸபிள், எல்லா பர்சன்ஸும் யூஸ் பண்ணுற, மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் யூஸ் பண்ணுற ஐக்கான்ஸாக கொடுங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அண்ட் ஜிமெயில் அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். youtube.com and just mention that as name as icon name. YouTube na YouTube fa-youtube னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐகான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் GitHub, Instagram, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், கிட்ஹப்னு மோஸ்ட் பாப்புலர் சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ்லாம் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் என்னோட ஐடி. ஓகே, லெட் வி சி ஹியர். நம்மளுக்கு எல்லா ஐக்கான்ஸும் வந்துடுச்சு. இப்போ நான் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே போகிறேன். இதே நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்களோட எக்ஸாக்ட் ப்ரொஃபைலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் யூடியூப்பை கிளிக் பண்ணால் என்னோடய யூடியூப் சேனலுக்கு போகுது. ஸோ அந்த எக்ஸாக்ட் லிங்க்கை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் பேஜ்க்கே போகும். when I click Instagram, it automatically redirect to my Instagram profile page. Currently it's asking for password. Okay, fine. Okay guys, இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், டாப்பில் ஹெட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டோம், நேவிகேஷன்ஸ் பாக்ஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நவ் பாடி பார்ட்லேயும் நம்ம வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டோம். அண்டு என்னோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியா ஐக்கான்ஸும் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல் கைஸ். இஸ் சிம்பிளாக ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இன்னும் இதுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஹியர் தட் ரெஸ்பான்சிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருப்பாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் சிங்கிள் லைனில் இருக்குது. பட் இன்டர்ன்ஷிப் அண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து டபுள் லைனுக்கு மாறி இருக்கு. இந்த மாதிரி அலைன்மெண்ட் நம்ம மினிமைஸ் பண்ண அதோட அலைன்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, பூட்ஸ்ட்ராப்போட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆட்டோமேட்டிக்காக வந்து வித் அண்ட் ஹைட்டு மெஷர் பண்ணி அதுவே வந்து அதோட சைஸையும் கண்டென்ட்டோட பிக்சல் சைஸ் அந்த லே அவுட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது மொபைலில் பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. மை ப்ராஜெக்ட், எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன்ஸ்னு நம்மளுக்கு வந்து மொபைலுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்ட் வியூவில் வந்துடும். ஒன்ஸ் நான் அகெயின் பெருசுப்படுத்திட்டேன்னா அகெயின் பேக் டு ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடுச்சு. ஓகே கைஸ், நவ் இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட், யூடியூப் அண்ட் கான்டாக்ட் இதுக்கெலாம் நான் இன்னும் கோட் பண்ணலை. ஓகேங்களா. இப்போ வந்து கான்டாக்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஹவு டு சென்ட் எ மெயில் ஃப்ரம் யூஸிங் React.js சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே இந்த கான்டாக்டுங்கிற காம்பனன்ட் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த இதெல்லாம் பார்ப்போம்.
now நான் சேம் எக்ஸாக்ட் கோடையே நான் அகைன் காப்பி பேஸ்ட் பண்ணி project.js நான் போட்டிருப்பேன். போட்டுட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணியிருப்பேன். என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஜஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட் நேம் அண்ட் அந்த ப்ராஜெக்டோட சாம்பிள் அவுட்புட் வீடியோ. இந்த அவுட்புட் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து கேதர் பண்ணணும். ஜஸ்ட் யூடியூப்பில் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு click this just நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்றது மூலமா இங்க எம்பெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த iframe டேக்கை நீங்க ஃபுல்லா காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு உங்களோட வெப்சைட்ல நீங்க எந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அங்க வந்து நீங்க அந்த iframe டேக்கை ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எக்ஸாக்ட்டா உங்களோட யூடியூப் வீடியோ வந்து உங்க ப்ராஜெக்டோட எம்பெடட் ஆயிருக்கும். ஸோ உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்றவங்க வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து யூடியூப் சேனலுக்கு போகாமையே உங்க வெப்சைட்லேருந்தே அவங்க அந்த வீடியோஸில் பார்க்க முடியும். ஸோ நான் அந்த மாதிரி தான் இங்கே டிவ் டேக்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரோ, அந்த ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம் அண்ட் யூடியூப் வீடியோ அண்ட் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ், கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் யூஸ் பண்ணியிருக்க டூல்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபைனலாக கிட்ஹப் கோட் லிங்க்கும் நம்ம ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த என்டையர் திங் சேம் எக்ஸாக்டாக home.jsல என்னெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தானோ அதில் தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் தான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் யூடியூப்.jsக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த நேவிகேஷன் பார் இருக்குங்க இல்லையா, ஃபார் 4 பேஜஸ், ஹோம், ப்ராஜெக்ட், யூடியூப், கான்டாக்ட், இந்த 4 பேஜஸ்க்குமே காமனாக வந்து ஹெட்டரும் ஃபுட்டரும் சேம் அதே தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே ஹெட்டர் ஃபுட்டர் தான் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நடுவில் இன்பிட்வீன் இந்த கண்டென்ட்டை மட்டும் அந்தந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ப்ராஜெக்ட்.jsல டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ராஜெக்ட் லிங்க் இருக்கும். யூடியூப்.jsல பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மெயின் வீடியோஸோட அந்த iframe டேக்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸோட லிங்கை மட்டும் எம்பெடட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக கான்டாக்ட்.jsல ஹெட்டர் ஃபுட்டர் சேமாக தான் இருக்கும். அண்ட் யூசர் ஆர் கஸ்டமர் ஆர் கிளைண்ட் வாட் எவர் பர்சன் என்னோட பேஜை வந்து விசிட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எனக்கு ஏதாவது மெயில் பண்ணணும்னா ஜஸ்ட் அவங்க நேம் அண்ட் அவங்களோட மெசேஜஸை டைப் பண்ணி சென்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களோட மொபைல் ஆர் லேப் ஆர் வாட் எவர் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி அதில் இருக்க டிஃபால்ட் மெயில் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகி இங்கே என்ன மெசேஜஸ்லாம் டைப் பண்ணாங்களோ அந்த மெசேஜஸ் என்டையர் மெசேஜஸும் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் பாக்ஸில் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ அவங்க ஈஸியாக சென்ட் பண்ணும்போது எனக்கு மெயில் வந்துடும். இங்கே இந்த மெயில் ஐடி மெயில் டுங்கிறதுலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவெண்ட் ஹேண்ட்லிங் ஃபார்ம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி என்டையர் வீடியோவும் நான் ப்ரீவியஸ் வீடியோ வந்து சென்ட் மெயில் யூஸிங் React.js அண்ட் பூட்ஸ்ட்ராப் வீடியோ போட்டுருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் கொடுக்குறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த 3 திங்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ரவுட்டரில் இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் /project import YouTube from இதெல்லாம் component name plus file path name. YouTube import contact from /contact. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணது ஆக்சுவலி இந்த ஹோம் ஒரு கலரில் காட்டுது, ப்ராஜெக்ட் யூடியூப் கான்டாக்ட்லாம் ஒரு கலரில் காட்டுது. பிகாஸ் நம்ம அதை யூஸ் பண்ணலை. ஸோ இம்போர்ட் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணணும். ரவுட் எக்ஸாக்ட் ஹியர் நான் பாத் நேம் வந்து பார்த்தீங்கன்னா /project, அதாவது ப்ரௌசரில் வந்து ப்ராஜெக்ட்னு யூஆர்எல் கொடுத்தாலோ இந்த ப்ராஜெக்ட் லிங்க்குங்கிற அந்த நேவிகேஷன் பாரில் ப்ராஜெக்ட் லிங்கை கிளிக் பண்ணாலோ
எனக்கு வந்து ப்ராஜெக்ட் காம்பனண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்க்கு போகும். நெக்ஸ்ட் route path equal to slash YouTube component equal to here YouTube. So நேவிகேஷன் பார் யூடியூப்பை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து யூடியூப் காம்போனன்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஐ மீன் திஸ் ஃபைல், அந்த ஃபைலில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே கைஸ், இதே சம் அன்வான்ட் ஆர் தப்பான பார்த்து கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து நாட் ஃபவுண்டுன்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ. மேபி நம்ம தப்பான பார்த்து கொடுக்க மாட்டோம், ஏன்னா யாரும் மேனுவலாக டைப் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த நேவிகேஷன்ஸ் பாரை கிளிக் பண்ணுவோம். அந்த பாரை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைலே எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். Here import okay guys, now நம்மளோட என்டையர் கண்டென்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பேக்ரவுண்டில் இந்த கலர்ஸ் எல்லாமே பிளாக் கலர் மாறுறதுக்கு காரணம் நம்ம index.css ஃபைலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். here that index.css இதில் நான் இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுதான் ரெஸ்பான்சிவ் வெப்சைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 1 to 20 லைன்ஸ் மட்டும்தான் சிஎஸ்எஸோட எக்ஸாக்ட் கோட். ஜஸ்ட் என்னோட பாடி பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்கணும், அண்ட் என்னோட இமேஜோட ஹைட் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து என்ன கலரில் இருக்கணும், ஹெட்டிங் ஃபுட்டர் எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் at media only screen and maximum with 1000 pixel மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வித் 1000 இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸிக்யூட் ஆகி அதில் இருக்க எல்லா கொரியும் அதில் இருக்க எல்லா டேக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம மேக்ஸிமம் வித் 1000 பிக்சலாக இருந்தால் என்னோட நேம் வந்து எத்தனை பிக்சல் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே VWல மென்ஷன் பண்ணியிருப்பேன். நேம், ஃபாண்ட் சைஸ், அதோட சைஸை குறைச்சிக்கிட்டே வருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட மேக்ஸிமம் வித் 840 பிக்சலாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிகாஸ் நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஹியர் த டூல் டிவைஸ் பார் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ரெஸ்பான்சிவ் இருக்குது. ரெஸ்பான்சிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 பிக்சல் இன்ட்டு 523. ஓகேங்களா? இதே மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 320 523 இருக்குது. இது மொபைல் ஃபோன் பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 360 614 வருது மோட்டோ Z4க்கு. இப்போ நான் கேலக்ஸி X5 கொடுத்தேன்னா அதுக்கு வந்து இதை வருதா. பிக்சல் 2XL பார்த்தீங்கன்னா 411823. ஓகேங்களா? ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு ஹைட் அண்ட் வித் இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மீடியா கொரிங்கிற அந்த மீடியா டேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேக்ஸிமம் வித் மினிமம் வித்னு செட் பண்ணிக்கணும். அந்த ரேஞ்ச் டச் பண்ணிச்சுன்னா அதோட ஹைட் அண்ட் வித் வந்து இந்த ரேஞ்ச் ஏதாவது டச் பண்ணிச்சுன்னா இதுக்குள்ள இருக்க கண்டிஷன்ஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ள நம்ம என்ன ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கோம், என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அது மட்டும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதை தான் நான் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் 220 பிக்சலில் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அதுக்கும் கம்மியான பிக்சலில் எந்த ஃபோனும் இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் 220 பிக்சல், 240, 280, 300 எவ்ரி 20 பிக்சல்
50 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணி 1000 பிக்சல் வரையும் வச்சுருக்கேன். எபோவ் 1000னா அது மேக்ஸிமம் லேப்டாப் ஸ்க்ரீன் ஆர் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு நார்மல் மோடில் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. தட்ஸ் ஆல் கைஸ். ஒரு போர்ட்ஃபோலியோ அந்த சாம்பிள் அவுட்புட்டில் பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஹோம் பேஜில் இருக்குது. நான் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் பேஜ் போகுது. அந்த ப்ராஜெக்ட் ஹெட்டிங், ப்ராஜெக்ட் அவுட்புட் வீடியோ அண்ட் ப்ராஜெக்டை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டொமைன் அண்ட் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அண்ட் கிட்ஹப் லிங்க் ஃபார் தி ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோட். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது கிட்ஹப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் யூடியூப்பை கிளிக் பண்ணுறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸும் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து காலம் வந்து 4-4 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். அதனால தான் நம்மளுக்கு 3-3 இருக்குது, 3-3 வீடியோஸாக இருக்குது. இதே நான் வந்து 6-6 ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன்னா 2-2 வீடியோஸ் தான் வரும் ஒரு ரோக்கு. அது ஜஸ்ட் நீங்கள் காலம் ஸ்ப்ளிட் பண்ணுறத பொறுத்து. அண்ட் ஃபைனலாக காண்டாக்ட்லேயும் யூசர் ஆர் கிளைண்ட் வந்து அவங்களோட நேம் அண்ட் அவங்களோட மெசேஜ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீன்னு ஜஸ்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் ஐ ஹிட் சென்ட் பட்டன் இட் ஆட்டோமேட்டிக்லி ரீடைரக்ட் டு த ஜிமெயில் ஆப். ஓகேங்களா? ஜிமெயில் ஆப்புக்கு போய் அங்கே வந்து யாருக்கு, அதாவது நம்மளோட மெயில் ஐடி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம மெயிலுக்கு வரும் நேம் வித் அங்கே அவங்க என்ன மெசேஜ் டைப் பண்ணாங்களோ அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மெயில் பாக்ஸ்லேயே ஓப்பன் ஆகி அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்லாம் பேஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து மெயில் சென்ட் ஆகிடும். நம்மளோட வெப்சைட்லேயே நம்மளோட ப்ராஜெக்ட் வீடியோஸ்லாம் ப்ளே ஆகும். யூடியூப் ஆப்புக்கு வந்து போகணும்னு தேவையில்லை, டேரெக்டாகவே நம்ம வெப்சைட்லேயே ப்ராஜெக்ட் வீடியோஸ்லாம் ப்ளே ஆகும். பிகாஸ் நம்ம எம்பெடட் பண்ணியிருக்கோம். ரியாக்ட் ஜேஎஸோட சோர்ஸ் கோட் அண்ட் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் அண்ட் ஃபர்தராக டாக்குமெண்டேஷன் இது எல்லாமே நிறைய பேர் வேணும்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக அந்த என்டையர் சோர்ஸ் கோட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28 டவுன்லோடபிள் ரிசோர்ஸஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவன் இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடு இந்த வீடியோ முடிஞ்ச ஃபியூ மினிட்ஸில் யுடிமியில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கூப்பன் கோட் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்த்துக்கு வேலிடாக தான் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அதை யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 6 hours டிமாண்ட் வீடியோ அண்டு 20 டவுன்லோடபிள் ரிசோர்ஸஸ் ஃபுல் லைஃப் டைம் ஆக்சஸோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் ஜாப் தேடுறதுக்கும் ஜாப் வாங்குறதுக்கும். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் கைஸ். அண்டு நியர்லி 5 செக்ஷன்ஸாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரியாக்ட் பேசிக் கான்செப்ட், அட்வான்ஸ் கான்செப்ட், ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் யூசிங் ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் பூட்ஸ்ட்ராப் அண்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட், ரியாக்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து 30 days மட்டும்தான் வேலிடிட்டி இருக்குது. சப்போஸ் ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கோர்ஸை பை பண்ணணும்னு வச்சிங்கன்னா விஜி டெக்னாலஜிஸோட இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நியூ கூப்பன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.